ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மகாபாரத கதைகளில் அமைச்சனாக ஏற்கத்தக்கவன் யார் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். தர்மபுத்திரர் பீஷ்மரை கை குவித்து வணங்கி, பிதாமகரே, நற்குணங்கள் நற்பண்புகள் உள்ள குலத்தில் தோன்றியவர் வாய்க்கலனா நற்குணங்கள் நற்பண்புகள் கொண்ட வேறு குலத்தவரை அரசன் தன்னோட அமைச்சனாவோ நண்பனாவோ ஏற்றுக்கொள்ளலாமா? தயவு செஞ்சு இதை பற்றி ஏதாவது எனக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பிதாமகர் உடனே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, யுதிஷ்டிரா, இதை உனக்கு விளக்குற மாதிரி நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனித நடமாட்டமே இல்லாத ஒரு காடு இருக்குது. அங்கே முனிவர் ஒருத்தர் வசிச்சுட்டு வர்றார். அவர் ரொம்பவும் பெரிய யோகி. அவர் எதையும் செய்ய வல்லவராகவும் இருக்கார். முக்காலத்தையும் உணர்ந்தவர். காட்டில் வாழ்கிற கொடிய மிருகங்கள் கூட அவர்கிட்ட ரொம்பவும் சாந்தமாக பழகும். அதே வனத்தில் தான் ஒரு நாயும் வசிச்சுட்டு வந்தது. அது முனிவரை போலவே காயும் கனியும் தின்னுட்டு இறைச்சி எதுவுமே சாப்பிடாம ரொம்பவும் கட்டுப்பாடாக வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த நாயை ஒரு சிறுத்தை பார்த்துட்டு, நல்லா அந்த கொளுத்த இந்த நாயை எப்படியாவது தின்னுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நெருங்கும் போது அந்த நாய் பயந்து முனிவர்கிட்ட ஓடி வந்து சிறுத்தைக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றும்படி கேட்குது. சுவாமி, நாய்களோட விரோதியான இந்த சிறுத்தை என்ன கொன்னுடும் போல இருக்குது, அதுக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்குது. முனிவர் தயால குணம் படைத்தவர் அப்படிங்கிறதுனால, நாயை பயப்படாத, உன்னோட உருவத்தை நான் சிறுத்தையாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு செகண்டு அந்த நாய் சிறுத்தையாக மாறுது. நாய் வடிவம் மறைந்து அதுக்கப்புறம் அதோட பருத்த உடல் மஞ்சள் நிறத்தில் மாறிடுது. அதுக்கப்புறம் அது மேலே கரும்புள்ளிகள்லாம் வந்தது, கோரை பற்கள்லாம் வந்து நாய் பயங்கரமான சிறுத்தையாக காட்சியளிக்குது. சிறுத்தையாக மாறுற இந்த நாயை பார்த்து, உண்மையான சிறுத்தை இது, நம்ம இன்னும் இதோட நம்ம விரதம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுது. நாய் சிறுத்தை உருவத்தை பெற்றதுக்கு அப்புறமும் காய்கனிகளை தின்னுட்டு விலங்கு எதுவுமே திங்காமல் தான் வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு நாள் இதை கொடிய குணமுள்ள ஒரு புலி பார்க்குது. அந்த புலி சிறுத்தை எப்படியாவது வேட்டையாடுன்னு நினச்சிட்டு கொன்று தின்னுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை துரத்த ஆரம்பிக்குது. உடனே சிறுத்தையாக மாறின நாய் ஓடி வந்து முனிவர்கிட்ட சரணடைந்தது. முனிவரே என்னை புலி அடித்து திங்க வந்தது, அதுக்கிட்ட என்னை காப்பாற்றுங்க சொல்கிறாரு. உடனே முனிவர் சிறுத்தையாக மாறின நாயை புலியாக மாற்றிடுறாரு. அதை பார்த்த உண்மையான புலி, இது நம்ம இனம், இதோட விரதம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுது புலியாக மாறிய நாய். அதுக்கப்புறம் முந்தைய குணத்தை நல்ல குணம் எல்லாம் விட்டுருது. புலியோட இந்த குணத்தை மட்டுமே பெற்றது. மற்ற விலங்குகள் எல்லாத்தையும் கொன்று தலைப்பட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்குது. விலங்குகள் எல்லாம் தின்னு நல்லா கொளுத்துது. தினமும் ஏராளமான சின்ன சின்ன விலங்குகளை கொன்று குவிக்குது. ஒரு நாள் அதான் மத யானை ஒன்று துரத்த ஆரம்பிக்குது. யானை புலியாக இந்த நாயால் எப்படியும் செத்துருமோ அப்படிங்கிற பயத்தில் ஒரு முனிவர்கிட்ட ஓடி வந்து, சுவாமி, என்னை காப்பாற்றுங்க, இந்த மத யானை என்னை துரத்துது, இதனால் அதுக்கிட்ட நான் அகப்பட்டு அதை என்னை மிதிச்சே கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி பயந்து கத்தும்போது, கருணை உள்ள இந்த படைச்ச அந்த முனிவர் அதை மறுபடியும் ஒரு யானையாக மாற்றுறாரு. அதை பார்த்த உண்மையான யானை அங்கேருந்து மௌனமாக போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் சிங்கம் ஒன்று யானையாக மாறின இந்த நாயை கொல்ல பயங்கரமாக முழங்கிக்கிட்டு அங்கே பாய்ந்து வருது. யானையான இந்த நாய் கதி கலங்கி முனிவர்கிட்ட ஓடி வருது. சுவாமி, யானையாக மாறினதுக்கப்புறம் பயம் இல்லாமல் இருக்கலாம்னு நினச்சேன், இப்போ சிங்கமே என்னை கொன்று திங்க வருது, இந்த ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு கண்ணீர் பெருக வருது. முனிவர் அதை சிங்கமாக மாற்றிறாரு. அதுக்கப்புறம் இனிமேல் நமக்கு எந்த பயமும் இல்லை, நம்ம தான் சிங்கம் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவும் துணிச்சலோடு அந்த காட்டுக்குள்ளே சுற்றி தெரியுது. இனி எந்த கவலை இல்லைன்னு நினச்சிட்டு ஒரு நாள் 8 காலை கொண்டு சரபம் சொல்லப்படுற ஒரு விலங்கு நாயாக இருந்து சிங்கமாக மாறியதை பார்த்துருது. பயங்கரமான விலங்குகள் எல்லாத்தையும் கொன்று அந்த சரபம் தீர்த்திருக்கிறது அந்த இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இப்படி நாயாக இருந்து சிங்கமாக மாறிட்டு இருக்க இந்த சிங்கத்துக்கு ரொம்பவும் நடுக்கமாயிருது. அதுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு முனிவர்கிட்ட ஆசிரமத்தை ஒன்று ஓடி வந்தது. முனிவர்கிட்ட பாதங்களில் பணிஞ்சிட்டு அந்த என்ன சொல்கிறதுன்னா, சரபம் என்ன துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்குது. முனிவர் அதை சரபமாக மாற்றிட்டு அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிடறாரு. சரபமாக மாறினதுக்கப்புறம் அது எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் தெம்பாக இருக்குது. சரபமாக மாறிய நாரி முனிவரோட ஆசிரமத்திலேருந்து புறப்பட்டதுக்கப்புறம் காடு முழுவதும் பயமே இல்லாமல் சுற்றுது. அதை பார்த்து எல்லா விலங்குகளும் பயந்து ஓடுது. இதை பார்த்து சரபமாக மாறிய நாய்க்கு திடீர்னு ஒரு எண்ணம் ஏற்படுது. நாயாக இருந்த எண்ணெய் முனிவர் சிறுத்தை, புலி, யானை, சிங்கம், சரபம்னு சொல்லிட்டு மாற்றிருக்காரு. இவரோட கருணை உள்ளத்தால் இவர் என்ன போல் எல்லா விலங்கையும் சரபமாக மாற்றிட்டா என்ன பண்ணுறது, அதனால் உயிரோட விடக்கூடாது, அவரை தான் முதல்ல நம்ம கொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து புறப்படுது. இதோட இந்த எண்ணத்தை முனிவர் ஆசிரமத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறார் தன்னோட ஞான திருஷ்டி மூலமாக. தீ எண்ணம் கொண்ட அந்த நாயை, நன்றி கெட்டவனே, நீ மீண்டும் நாயாக மாற கடவுது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு.
அந்த சரபம் உடனே நாயாக மாறிடுது. யுதிஷ்டா, நாயோட இந்த மனப்போக்கை பார்த்தியா? இத்தகைய குணமுள்ள எந்த குலத்தை சார்ந்தவரோடும் அரசன் அமைச்சனாவோ நண்பனாவோ ஏற்றுக்கொள்ளவே கூடாது. கல்வி, அறிவு, ஊக்கம், ஒழுக்கம், நேர்மை, மன உறுதி, தயால குணம், புலனடக்கம், பொறுமை, இந்த மாதிரி குணங்கள் எல்லாத்தையும் படைத்தவன் எந்த குலத்தவனாக இருந்தாலும் சரி, அவனை நம்ம அமைச்சராக ஏற்றுக்கொள்ளலாம், நண்பனாக ஏற்கலாம். இந்த குணம் உடையவன் எக்காலத்தில் நமக்கு துரோகம் செய்ய மாட்டான், தவறான வழியில் செல்ல மாட்டான். உயர்ந்த குலத்தில் பிறந்தும் கீழ்த்தரமான குணங்களை கொண்டவனாக இருந்தால் அவனை நம்ம அருகிலே வச்சுக்க கூடாது. தாழ்ந்த குணத்தில் பிறந்தாலும் உயர்ந்த குலம் படைத்தவனாக இருந்தால், உயர்ந்த குணமுடையவனாக இருந்தால் அவனை நம்ம கூடவே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் கதை சொல்லி முடிக்கிறாரு. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.